மொழிப்போர் தியாகிகளுக்கு சமர்ப்பணமா இந்த திரைப்படம். திமுக அரசுக்கு ஆதரவான ஒரு படமா, அண்ணாவை புகழக்கூடிய ஒரு படமா, மாணவர்கள் 1960 காலகட்டங்களில் ரொம்ப புரட்சியா இருந்தாங்க, தமிழுக்காக பயங்கரமா போராடினாங்க, அதை பற்றி பேசக்கூடிய படமா இந்த திரைப்படம்? என்ன மாதிரியான கருத்து கொண்ட திரைப்படம்? இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு இந்த படத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங் வந்து இதில் கொஞ்சம் மெச்சூராக இருந்துச்சு. அதரோடைய ஆக்டிங் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயம் ரவி அவர்கள் வேற ஒரு டைமென்ஷனில் ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜி பிரகாஷ்னுடைய மியூசிக்கில் ஒரு சில இடங்களில் ஏஆர்எம்னுடைய டச் இருந்தாலும் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க படத்தில். சுதா கங்கரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வாங்கின விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங்காக ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் கட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் ஜம்ப் கட்ஸில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிராஃப்டை மாற்றி எழுதியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ள இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய ட்ராமா போர்ஷன்ஸ், இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி இருந்திருக்கலாம். அது தேவையில்லாதது. விசுவாலிட்டிக்காக வந்து நான் காட்டுறேன், அந்த பீரியட் போர்ஷன் அழகாக காட்டுறேன் அப்படின்றதுக்காக லவ் போர்ஷன்ஸை காமிச்சு படத்தை வந்து பயங்கரமாக டல்லடிக்கி விட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட்டு, அது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது வந்து படத்தோட கருத்தை வந்துட்டு செயற்கையாக வந்து திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் படத்தை வந்து கொண்டு போயிடுச்சு. டெக்னிக்கல் வைஸாக படங்கள் இந்த வகையில் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக இந்த படம் என்னென்ன விஷயங்களை பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுது. இந்த படத்தினுடைய சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய வேர்ட்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு சீனுக்குமே ஒரு மியூட் இருக்கு. 19 சீன் 18 சீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மியூட்டாவது இருந்திருக்கும் இந்த படத்தில். சில காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தினால வந்து வேலைவாய்ப்பு இழக்கப்படுறது, அந்த தமிழக மக்கள் பாதிக்கப்படுறது, பிற மாநிலங்களில் இம்ப்ளிமெண்டேஷனால என்ன விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரியான சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை இவங்களே கீழே சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே போடுற ஒரு ஸ்லைட் கார்டு போடுற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு சென்சார் போர்டு. ஏன் ஒரு சினிமாவை பார்த்து ஒரு அரசாங்கம் இவ்வளவு தூரம் நடுங்குது அப்படின்றது எனக்கு தெரியல. படத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாணவன் வந்து ரயிலை வந்து பற்ற வச்சு நீதி பரவட்டும், தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு கோஷத்தோடு ஆரம்பிச்ச ஒரு மாணவன் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இதனால ஒரு இழப்பு ஏற்படுது, நம்ம வேணாம், அந்த புரட்சியிலேருந்து மாறி இருப்போம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த புரட்சிக்கு திரும்ப எப்படி வராரு, அந்த புரட்சியை எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுறாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை. இதை வந்து திரைமொழியில நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் வரலாற்று நிகழ்வு அதில் ஒரு விஷயத்தை என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டிருக்காங்க. அது வந்து தமிழுக்காக போராடின மக்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சம்பவத்தை இந்த படத்தில் வந்து சுதா கங்காரம் வந்து பேசியிருந்திருக்காங்க. நாங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் வந்தாலும் நாங்கள் என்ன மாதிரியான எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படும். அது இருக்கிற வரைக்கும் இங்கே அண்ணா தான் வந்து ஆண்டுகிட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வந்து இருக்கப்படுது. திமுக அரசு எப்படி கையாண்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வளரும் போது இப்படி வந்து மாணவர்களை வந்து புரட்சிப்படுத்தி தமிழுக்காக நாங்கள் இப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து பார்க்குது. அதனால தான் வந்து பராசக்தியை வந்துட்டு திமுக அரசே கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ரியாக பார்க்கறதுனால அவங்களோட அரசியலுக்கு இது வந்து பெரிய உதவியாக அவங்க பார்க்கல. எங்களுக்கு வந்து இது வந்து பெரிய டாக்குமெண்ட்ரி அந்த படத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் கவர்மெண்ட் வந்து அணுகுது. பல்வேறு தரப்புகளில் இந்த படத்தை பற்றி பொய்யான பரப்புரைகள் வந்து பரப்பப்பட்டாலும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸோட ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது படத்தில். அதுதான் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தான விஷயங்களை வந்து படத்தில் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் படம் லேக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தேட்டரை விட்டு இந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, தமிழுக்காக ஒரு கூட்டம் பெருசாக போராடிச்சு, அந்த போராடின கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இந்த படத்தை வந்து டெடிகேட் பண்ணுறோம். இது இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு உறுதுணையாக இருந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க மாதிரி ஆட்கள்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தை வந்து பேசுதே தவிர, இந்த படம் வந்துட்டு எந்த விதமான அரசாங்கத்தையும் சார்ந்துமோ அல்லது இந்த படம் வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்டில் நின்று இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான வந்து சித்தாந்தத்தை நான் வந்து புகுத்துறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு மொழி சம்மந்தப்பட்ட ஒரு மொழி உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்குது. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு வச்சுருக்காங்க. அந்த பராசக்தி அன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் போன ஒரு படம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தாலும் அதில் இருக்க வசனங்கள் எல்லாமே வந்துட்டு இன்றைய காலகட்டத்திலுமே வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு வசனங்கள்
வசனங்களா இருக்கும். அந்த படத்தை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு படமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வசனங்களோ அந்த அளவுக்கு படத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமான்னு கேட்டீங்கன்னா பர்சனலி நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதை தாண்டி அந்த பேரை டேமேஜ் பண்ணல, ஓரளவுக்கு அதுக்கு நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு கண்டென்ட் பேஸ்டு படமா இந்த படத்தை எடுத்ததா இந்த படத்துக்கு கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பா அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு எபோ ஆவரேஜான ஒரு படமா இந்த படம் இருக்கும். நன்றி, வணக்கம்.